Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே அடிச்சிட்டாங்க. ஸோ நிஃப்டி வந்து 1% மேலே டவுனு 25,806 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 372 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 53,037 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1.48% டவுனு, கிட்டத்தட்ட 790 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ் 84,306 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1,265 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மட்டுமே அடிச்சிருக்காங்க. 1.48% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த மார்க்கெட் ஏன் இப்படி அடிச்சாங்க அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கு இன்வெஸ்டர்ஸோட வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இன்னைக்கு கீழே விடுறதுக்கு காரணமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு என்ன நினச்சேன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா சில பாசிட்டிவ் அப்டேட்டாக மார்க்கெட்டில் இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். இந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனியும் சரி, நிறைய கம்பெனிஸில் பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. இந்த செப்டம்பரில் வந்து கிட்டத்தட்ட 57,000 கோடிக்கு இந்த செப்டம்பரில் மட்டும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $7 பில்லியன் இந்த செப்டம்பரில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த வருஷத்தில் இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் ஃபேக்டர் எடுத்து இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் சில நெகட்டிவ் நியூஸும் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. ஒன்று இந்த சைனா ஃபேக்டர். சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனா மார்க்கெட்டை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனா மார்க்கெட் பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாமே சைனா பக்கம் திரும்புகிறாங்க. அதனால மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவாக மாதிரி இருக்குது. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் லெபனான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே லெபனானில் வந்து ஹெஸ்புல்லாவோட தலைவர் ஒருத்தங்களை வந்து இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. எகைன் வந்து இந்த பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நியூஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பேங்க் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, சில பேங்க் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அளவில் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இல்லாட்டாலுமே பட் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ருப்பியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நெகட்டிவ் அப்டேட்ஸ் எடுத்து தான் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செபியோட அந்த மீட்டிங் வந்து நடக்குது. இந்த மாதாபி பூரி புச் தலைமையில் வந்து இன்னைக்கு மீட்டிங் நடக்குது. அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் எழும்ப வாய்ப்பு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் கிளைம், இவங்க செபியோட சீஃப் மேலேயே அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது அங்கே உள்ள செபியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட கம்ப்ளைண்ட்ஸு. அடுத்தது இந்த எஃப்என்ஓ வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அந்த எஃப்என்ஓ சேஞ்சஸ்லையும் இவங்க எஃபிஐஸ் வந்து சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை இதில் ஈடுபடாமல் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதோட கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஃபிஐஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சர்ன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க செபிக்கு. ஸோ மோரலாட்டு இன்னைக்கு வந்து செபியோட மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாட்டு இந்த நியூஸுகள்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. நண்பர்கள், இன்னைக்கு மார்க்கெட் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 0.50% நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணோட பார்த்த ஷேர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடும். அதை தான் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் பார்த்த மார்க்கெட்டில். ஏன்னா அந்த மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அக்டோபர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜர் கம்ப்ளீட்டேஷன் வந்து எஃபெக்டிவ் வருது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 10 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐடிஎஃப்சி ஷேர் எடுத்து பார்த்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ரேலி இருந்துச்சு. 115 ரூபா தாண்டி போச்சு. அப்புறம் இறங்கி 113 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 1% பாசிட்டிவ் இருந்துச்சு இந்த ஐடிஎஃப்சி லிமிடெட். நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கும்போது 76 ரூபா வரைக்கும் போச்சு. அதாவது ஒரு 2.5% ரேலி ஆச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5% இன்னைக்கு தான் ரேலியாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 76 ரூபா தாண்டி போனது. அப்புறம் ஒரு 74 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிளாட் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மெர்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இனி கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. இனி நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கே வாங்கிடுங்க. ஸோ அதனால வந்து புதுசாக இனி ஐடிஎஃப்சி ஷேரில் ஒரு 100 வாங்கி இந்த ஆர்பிட்ராஜில் பெனிஃபிட் இருக்கலாம் எதிர்பார்க்காதீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கே கன்சிடர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 அதுக்கான ரெக்கார்ட் டேட், இந்த மெர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட்டு. அக்டோபர் 1 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது, எஃபெக்டிவ் வருது. அக்டோபர் 10 அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எலிஜிபிளுக்கான ரெக்கார்ட் டேட் மோரல் இது வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் இது ரீசெண்டாக கன்சிடர் பண்ணி இந்த டிஃபென்ஸ் செக்டர் நான் கன்சிடர் பண்ணியிருந்தது. அடுத்தது ட்ரெண்டு. இன்னைக்கு இந்த 2 ஸ்டாக் ஏன் ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இடம் பிடிக்கிறாங்க. ஒன்று அந்த டிவிஸ்ல பர்டேஸுக்கு பதிலாட்டும் எல்டிஎம் என்ட்ரி வெளியே போகுது, அதுக்கு பதிலாட்டி இவங்க இடம் பிடிக்கிறாங்க. ஸோ ட்ரெண்டும் பெல்லும் வந்து உள்ளே வருது. இதில் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,141 கோடி வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நுவமா ஆல்டர்னேட்டிவ் ரிசர்ச் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு வந்து 2,811 கோடி வந்து இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிஃப்டி 50ல இடம் பெறதுனால. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெல் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 3% கிட்ட நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. 284 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்.
அடுத்தது இந்த பக்கம் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 4% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. 7496 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு இவங்க மேக்வரி வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் கால் கொடுத்துருந்தாங்க. 350 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெண்டுக்கு வந்து சிட்டி பை கால் கொடுத்துருந்தாங்க. 9250 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அது வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ மோராரட்டு இவங்க வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த ஸ்டாக்கை போட்டு இன்னைக்கு பொழந்து கட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட். அவங்க வந்து நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு வந்து இந்த வருஷத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு 1 ட்ரில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க அந்த க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு 2030 6 ட்ரில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி 2030 நாங்கள் ஃபண்டிங் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா ஸ்ரீலங்கா டிரான்ஸ்மிஷன் அடுத்தது அதர் ரீஜனல் இன்டர் கனெக்ஷன் இந்த மாதிரிப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃபண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட். ஆர்இசி லிமிடெட் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. 550 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஆர்இசி லிமிடெட் நம்ம 450 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தோம் கடைசியாட்டு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கிராஷ் டைமில் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு ஆர்இசி லிமிடெட்டில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. 500 கீழே வந்துச்சுன்னா எகைன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மோராட் இது வந்து ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் வந்து 4% அடிச்சிருந்தாங்க. ஸோ லிஸ்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாய்க்குள்ள வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓலாவில் நிறைய நெகட்டிவ் அப்டேட் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ஸ்கூட்டர்ஸ் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவங்களோட ஸ்கூட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே விட்ட பிறகு, அதாவது ஒன்ஸ் தான் அவங்க ஸ்கூட்டரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ண பிறகு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா ஸ்கூட்டர்ஸில் உடனே ஃபால்ட்டு வந்து உடனே வருது. ஸோ அது ரெண்டாவது இங்கே சர்வீஸ் சென்டருக்கு வந்துன்னா இவங்க ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுல டைம் எடுக்குது. ஸோ அப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஓலா ஸ்கூட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பார்த்துருந்தோம். நிறைய பார்த்தீங்கன்னா ஓலா ஸ்கூட்டர் தீ பிடிக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் சொன்னது. அதுவும் இல்லாமல் லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த ஷேரில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி 14 செஷனில் 12 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. இன்றைக்கி 100 ரூபாய்க்குலாம் வந்திருக்கு. 97 ரூபா வரைக்கும் வந்தது. அப்புறம் கொஞ்சம் மேலே பம்ப் ஆகி 100 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேரில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஓலா எலக்ட்ரிக்லங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பேங்க் ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு பேங்க் ஸ்டாக்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் இந்த ஃபெடரல் பேங்கு, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு, அது மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லாம் இன்றைக்கி 4% மேலே ரேலி இருக்குது. பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே. பேங்க் நிஃப்டியில் அடி விழுறதுக்கு காரணமாக இருக்க ஸ்டாக்ஸ் ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, அது வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1% நெகட்டிவ்ல இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% அடிச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% அடிச்சிருக்காங்க. கனரா பேங்க் 1.5% அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1.5% அடிச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நேற்று ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அந்த கம்பெனியோட சேர்மன் சிஎஸ் செட்டி வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். நாங்கள் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இனோவேட்டிவ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட 2% அடி விழுந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்ல 2.5% அடி, ஆக்சிஸ் பேங்க்ல 3% அடி. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஆனால் ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அடுத்தது வந்து பார்க்கும்போது இவங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இன்னைக்கு மட்டுமே 4% ரேலியாக இருக்குது. ஆனால் சவுத் இந்தியன் பேங்க்ல நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 25 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்க 1400 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 1400 கோடி பார்த்தீங்கன்னா போத் பிசிஆர் அண்ட் டிபிஆர் செக்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. அது மட்டும் இல்லாமல் 2027 அவங்களோட எக்ஸ்போர்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜேகே டயர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. எஃப்எம்சிஜி செக்டர்லாம் பெரிய அளவில் அடி இல்லை. கூடி போனால் ஐடிசிலாம் 1% அடிச்சிருந்தாங்க. பட் எஃப்எம்சிஜி செக்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடி இல்லை. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த ஸ்மால் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் மூலமாட்டு கொஞ்சம் டஃப் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரெவன்யூ க்ரோத்தை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த அப்டேட். ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக ஃபெர்னாண்டோ ஃபெர்னாண்டஸ் அவங்க தான் ரீசெண்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 2960 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல. இதுக்கு ஹெம் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க 3387 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு இந்த ஹெம் செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் அடி இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஆக்சுவலி வருண் பெவரேஜஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2% மேலே ரேலி ஆயிடுச்சு. 624 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 606 ட்ரெண்டில் நெகட்டிவ்ல இருக்குது, ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது இந்த வருண் பெவரேஜஸ். வருண் பெவரேஜஸ் ரீசெண்டாக தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டும் கொடுத்தாங்க வருண் பெவரேஜஸ். இப்போ வருண் பெவரேஜஸுக்கு இந்த ஹெச்எஸ்பிசி ஃபாரின் ப்ரோக்கரேஜான இந்த ஹெச்எஸ்பிசி வந்து ஒரு பைக்கால் கொடுக்குறாங்க. 780 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 780 ருபீஸ் டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 28% வரைக்கும் மேலே போகும் ஃப்ரைடே க்ளோசிங் லெவலில் வச்சு சொல்கிறாங்க. இது வந்து வருண் பெவரேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் ஆயில் ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இயர் லோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. இவங்களுக்கு மோர்கன் ஸ்டான்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த அண்டர் வெயிட் காலை தான் ரீட்டைன் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பெயிண்ட் கம்பெனி பிளேயர்ஸ்க்கும். குறிப்பாட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸும் சரி, பர்கர் பெயிண்ட்ஸும் சரி. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்குலாம் 2522 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 3338 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு 24% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கீழே எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. பர்கர் பெயிண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 621 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு 497 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 20% வரைக்கும் பர்கர் பெயிண்ட்ஸ் கீழே உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. குறிப்பாட்டு பிர்லாவோட ஓப்பர்ஸ், நிறைய கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் இவங்க எல்லாமே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி அந்த அண்டர் வெயிட் காலை ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மோரலட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்கர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அப்டேட்டு. கல்கத்தா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் 2019 வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்துருந்துச்சு. பட் தாமோதர் வேலி கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போயிருந்தாங்க. ஸோ அதை வச்சு இப்போ மறுபடியும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் தீர்ப்பு சாதகமாக வந்திருக்கு. கல்கத்தா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு தாமோதர் வேலி கார்பரேஷன் மேலே ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடுத்திருக்காங்க. என்ன அந்த கேஸ்னா, இவங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொல்கத்தாவில், வெஸ்ட் பெங்காலில் புரிலியா அப்படிங்கிற இடத்துல ஒரு 1200 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வின் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ 3750 கோடி. இது வந்து டிவிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் வந்து சில டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிலே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராஜெக்டை வந்து டிலே பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் டிலே பண்ணதுனால இவங்களுக்கு சில டேமேஜஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. இதனால டிவிசி வந்து ஒரு 780 கோடி பே பண்ணணும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ஆர்பிட்ரேஷனை வந்து இவங்களுக்கு ஃபேவராக தான் வருது. 2019 ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபேவராட்டு வருது. ஆனால் அந்த ஆர்பிட்ரேஷனை எதிர்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறாங்க தாமோதர் வேலி கார்பரேஷன். மறுபடியும் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் வந்து 780 கோடியை வந்து நீங்கள் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாமோதர் வேலி கார்பரேஷனுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அடுத்தது இவங்க பே பண்ண அந்த பேங்க் கேரண்டி அமௌண்ட்டான 600 கோடி அதே நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாமோதர் வேலி கார்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 5% மேலே ரேலி இருந்துச்சு. மோராட்டி இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வெல்சம் கார்பரேஷன் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 2% மேலே ரேலி இருந்துச்சு. பார்க்கும்போது ரீசன் பார்க்கும்போது அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. இந்த கோட்டட் எல்எஸ் ஏடபிள்யூ பைப்ஸ் அண்ட் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கு தான் மிடில் ஈஸ்ட்லேருந்து கிடச்ச ஆர்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பிபி ஃபின்டெக்கு இவங்க ஒரு $100 மில்லியன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நியூ ஹெல்த் கேர் கம்பெனியில். இது மூலமாட்டா அந்த கம்பெனியில் 20 to 30% ஆஃப் த ஸ்டேக் வரைக்கும் வாங்க வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த பிபி ஃபின்டெக்கோட சிஓ சொல்லியிருக்காங்க. இது வந்து பிபி ஃபின்டெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிரமல் ஃபார்மா இந்த ஷேர் இன்னைக்கு 2% ரேலி இருந்துச்சு. அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அகமதாபாத்தில் இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 2% மேலே ரேலி இருக்குது. இது வந்து பிரமால் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லார்சன் அண்ட் டியூபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. ஸோ இவங்க பெரிய அளவில் வந்து இந்தியாவில் ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்டில். இப்போ இவங்க கொடுத்துருக்க அப்டேட் பார்க்கும்போது எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. எங்கெல்லாம்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இங்கெல்லாமே பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்என்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் எனர்ஜி சொல்யூஷன் யூனிட் தான், பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டை தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சவுத் இந்தியாவில் தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டி டாய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட. எதுக்குன்னா அந்த கன்ஃபெக்ஷனரி டாய்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோரலட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட்டு. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து 15 அவுட்லெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 200 அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் தீபாவளிக்குள்ள வந்து அலைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 1400 அவுட்லெட்ஸ் வந்து இந்த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி
இந்த கம்பெனி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மோரட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் இந்த கன்ஃபெஷனரி டாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 ஸ்டோரில் வந்து ரீட்டைல் செக்மெண்ட்டில் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டி டாய் கார்பரேட்டுங்கிறது கேண்டி டாய்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அதை சப்ளையும் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.